அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏப்பா சண்முகம், ரத்னா கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாமேங்கிறாங்க வைகுண்டம். எப்போ என்னப்பா நீ அவசரப்படுறத பார்த்தா நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவா போல இருக்குன்னு கேட்குறாங்க வெட்டிக்கிளி. ஆக்க கட்ட கூவ பிள்ளைங்க முன்னாடி இப்படியா பேசுவ, பேசாம போங்கிறாங்க. வெட்டிக்கிளி பேசுனதுக்கு அங்கிருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆமா, இதுக்கெல்லாம் ஒரு விவரம் தெரியாம சிரிக்குது பாருன்னு நினைக்கிறாங்க வெட்டிக்கிளி. உனக்கு என்ன வந்தியா கொடுத்தியா போக வேண்டியதானுங்கிறாங்க வைகுண்டம். என்னப்பா முந்தியெல்லாம் 4 நாவுக்கானா 8 நாவுக்கானா முந்திரி பருப்பக்கானா அப்படின்னு கிட்ட கோர வச்சு வெளுன்னு வெளுப்பீங்க, இப்பெல்லாம் வந்ததும் போக வேண்டியதானு சொல்றீங்களே, ஆளே மாறிட்டீங்கப்பான்னு கேட்குறாங்க வெட்டிக்கிளி. நல்லா மாறல, அதே வெட்டி அதே துண்டுதான், அப்படியே தான் இருக்கேங்க வைகுண்டம். சண்முகம், இன்னைக்கு அந்த தம்பியை நான் பார்த்தேன்ப்பா. அந்த பையனை பார்த்தா சாந்தமாவும் நல்லாவும் இருக்காரு. சின்ன வயசுக்கு கல்யாணம் முடிஞ்சது, பெரிய வீட்டில் இருந்தா நல்லாவாப்பா இருக்கும். இந்த மாசத்துல நிறைய நல்ல நாள் இருக்கு, உடனே ஏற்பாடு பண்ணிருப்பான்னு சூடாமணி சொல்றாங்க. சரிம்மா ஏற்பாடு பண்ணிடுறேங்கிறாங்க சண்முகம். பரணி ரத்னா நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. உடனே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலான்னு பரணி சொல்றாங்க. எல்லாரும் அங்க சந்தோஷமா இருக்காங்க. பாண்டியம்மா ஜெயிலுக்குள்ள ஒரு ஜெயிலர் அம்மா கிட்ட பணத்தை கொடுத்து போனை கொடுங்கன்னு வாங்கி பேசுறாங்க. சவுந்தரபாண்டிக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணதுமே யாருங்க, நான் பிரசிடண்ட் சவுந்தரபாண்டி பேசுறேங்கிறாங்க. அடி பாவி பயல, எனக்கு துரோகம் பண்ண பாவி தானே நீங்கிறாங்க பாண்டியம்மா. அக்காவா பேசுறது, ஜெயிலுக்குள்ள போன் எல்லாம் கூட கொடுக்குறாங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, இன்னுமா நீ போலீஸ்ல சிக்காம தெரியறேன்னு பாண்டியம்மா கேக்குறாங்க. என்னக்கா நான் எதுக்கு போலீஸ்ல சிக்க போறேன், நான் என்ன உன்ன மாதிரி முட்டாளான்னு கேக்குறாங்க. என்னது, நம்ம சூடாமணியை பற்றி பேச வந்தா இவன் சூடாமணியை பற்றி பேச மாட்டேங்கிறானே, ஒருவேளை சூடாமணி வெளியே வந்தது இவனுக்கு தெரியலையா, எனக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கிறானா, ஒன்றும் புரியலையே. அக்கா இனிமே சாகர வரைக்கும் உனக்கு ஜெயிலு தாங்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அடைச்சி மானம் கட்டப்படைய வாயை மூடுறா, போன கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டு போச்சுன்னு நினைக்குமா, அந்த கதையாவில் நீ பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. அக்கா மானம் ரோசோ வெக்க இதெல்லாம் எப்பவே தொடச்சு போட்டேங்க்கா, அதெல்லாம் இனிமே எனக்கு இல்லைங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அடைச்சி அதையெல்லாம் எப்பவே தூக்கி போட்டுவேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க பாண்டியம்மா. அக்கா அவசரப்பட்டு வார்த்தையை விடாத, ஜெயிலுக்குள்ள நீ செத்து கிடந்தாலும் அப்பவும் தூக்கி கொடுக்குறக்கு உறவு வேணுமல்ல, என் கையில் தான் கொடுப்பாங்கக்கா. நீ செத்து போனாலும் அனாத போனமா நீ ஜெயிலுக்குள்ள தான் சாவ போறேங்கிறாங்க. அடைச்சி நான் போனாலும் தனி பணமா போவேன்னு நினச்சிக்கிட்டே நீ அடைச்சி நீயும் கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்குள்ள வந்து என்ன மாதிரி 700 ரூபா கொடுத்து கோணி உறுப்பு நீயும் போடத்தான் போறேங்கிறாங்க பாண்டியம்மா. அக்கா நீ உள்ள இருக்கிற, நான் வெளியே இருக்கிறேன், எந்த பயலாலும் என்ன தூக்கி உள்ள வைக்க முடியாதுங்கிறாங்க. அட கிறுக்கு பயில, சூடாமணி வெளியே வந்து 5 நாள் ஆச்சு, அவன் நினைச்சா உன்னை உள்ள தூக்கி வைக்க முடியுமில்ல. சூடாமணி பரவாயில்ல, வெளியில வந்து 5 நாள் ஆச்சு, நீ என்னமோ சூராதி சூர வீராதி வீரன்னு ஏதோ சொல்லி தள்ளுவியே. ஊருக்கு வந்த செய்தி தெரியாத வடிகட்டின கிறுக்கு பயில இருக்கிறேன், நீயாடா புத்திசாலி. உன் மகளும் மருமகனும் அவளை வச்சு ஏதோ பெரிய திட்டம் உனக்கு எதிராக போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சூடாமணி வெளியில தான் இருக்கிறா, அவ ஒன்னும் அனாதை கிடையாதே, அவளுக்கு மக மருமக குடும்பம் புருஷன் எல்லாம் இருக்காங்க. நீ செஞ்ச அத்தனை தில்லுமாரித்தனத்துக்கும் நான் கூட இருந்த சாட்சி. ஆனா என்ன எப்படியோ ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுட்டு, ஆனா சூடாமணி வெளியில வந்து அப்படியே எரிமலை மாதிரி கொந்தளிச்சு நிக்கிறாள். சூடாமணி மனசுல எரியிற நெருப்பு உனைய எரிக்காத விடாது பாரு. நீ செஞ்ச அத்தனை பாவத்துக்கும் உங்களோட மகளும் மருமகனும் உன்னையும் பந்தடிக்கிற மாதிரி பந்தடிச்சு கொண்டு வந்து ஜெயில அடைக்கத்தான் போறாங்க. இப்ப என்ன, நான் பொம்பளை ஜெயில இருக்க, நீ ஆம்பளை ஜெயில இருக்க போற. அப்பவும் நான் போன் பண்ணி என்னல துரோகி நீ குழுன்னு இருக்கியான்னு அப்ப மூஞ்சில காரி துப்புற மாதிரி போன் பண்ணி பேசுவேன் பாருங்கிறாங்க பாண்டியம்மா. நன்றி கெட்டவனை வெயிடா போனேங்கிறாங்க பாண்டியம்மா. போன வச்சதும் அப்படியே பெருமை பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. சூடாமணி வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ரத்னா அங்க வர்றாங்க. நானும் கோலம் போடலான்னு இருக்கேங்கிறாங்க. ஏத்தா நீ இன்னும் கொஞ்ச நேரம் உறங்க வேண்டியதானே, நாள் முழுக்க பள்ளிக்கூடத்துல கஷ்டப்பட்டுட்டு வர்ற, இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கினா தான் என்னங்கிறாங்க. எனக்கு என்ன வேலையா வெட்டியா, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. ரத்னா சாரி சொல்றாங்க. எனக்கு எதுக்குமா சாரி சொல்றீங்கிறாங்க. இல்ல நீங்க வெங்கடேஷ் பத்தி பேசும்போது நான் தப்பா நினைச்சிட்டேன் உங்களேங்கிறாங்க. ஏமா நான் உன்னை பெத்த பிள்ளை மாதிரி பாக்குறேன், எனக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ் சாரி எல்லாம் சொல்றேன்னு கேக்குறாங்க. எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா எங்க அம்மாவும் இப்படித்தானே பக்குவமா பேசியிருப்பாங்கன்னு சொல்றாங்க ரத்னா. என்னையும் உங்க அம்மாவா நினைச்சுக்கோங்கிறாங்க சூடாமணி. பரணி அந்த இடத்துக்கு வராங்க. அடடே நீங்க 2 பேரும் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, அப்படி உட்கார்ந்து பேசலாமல்ல, விட்ட கோலத்தை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி கோலம் போடுறாங்க. அது அவங்களே சொல்லிட்டாங்களே, அவங்கள நீ அம்மான்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. பரணினாவும் பாசம் பங்கு சூடாமணியும் அம்மான்னு கூப்பிடுறாங்க. சூடாமணியும் ஆனந்த கண்ணீர்ல தன் மகளேன்னு பாக்குறாங்க. சகோதரபாண்டி உங்காம திங்காம தூங்காம சனியனை வர சொல்லியிருக்காங்க. ஏண்டா நான் கோயில்ல சூடாமணியை பார்த்தேன்னு சொன்ன நல்லங்கிறாங்க. அச்சோ மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சேங்கிறாங்க. ஐயா அதான் சூடாமணி நினைச்சு வேறொரு பொம்பளை சேலைக்கு போய் இழுத்தீங்களே, அதுக்கப்புறம் அது சூடாமணி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே, அதுக்கப்புறமும் இன்னும் எதுக்கு சூடாமணியை பத்தி பேசுறீங்கன்னு கேட்குறாங்க சனியன். டேய் நான் சொன்னதுதான் நெசம், சூடாமணி ஜெயில இருந்து வந்துட்டாங்கிறாங்க. ஐயா மறுபடியும் நீங்க கிறுக்கு பிடிச்சி நடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க சனியன். டேய் தப்பா பேசினா மண்டையை பொழந்து படவே, இப்பதான் எங்க அக்கா போன் பண்ணி சூடாமணி வந்துட்டான்னு சொன்னா. ஐயா சூடாமணி பரவாயில்ல வெளியே வந்துட்டாளா, நம்ம பாண்டியம்மா சொன்னாங்களா, அங்கே ஏதுங்க ஐயா போனு, இதை நீங்க நம்புறீங்களான்னு கேட்குறாங்க சனியன். டேய் காசு கொடுத்தா செயலில் என்ன வேணாலும் கிடைக்கும், பாண்டியாத்தா சும்மா பொய் சொல்லியிருக்கலாமல்லங்கிறாங்க. எங்க அக்கா எதுக்கு பொய் சொல்ல போகுதுங்கிறாங்க. ஆமா நீங்க சின்ன வேலைத்தனமா பண்ணியிருக்கீங்க, பாண்டியம்மாவையே கொண்டு ஜெயிலில் போட்டிங்களே, ஆத்தா கொலவரியில் இருக்கு, உங்களை விருப்பத்திற்காக கூட பொய் சொல்லியிருக்கலாமல்லங்கிறாங்க சனியன். டேய் 1 1 2ன்னு நீ சொல்ற, ஆனா அந்த 2 எப்படி வந்ததுன்னு நான் யோசிக்கிறேங்கிறாங்க. சரி சூடாமணி வெளியே வந்துட்டானே வச்சுக்குவோம், வெளியில வந்த சூடாமணி உங்களையே காட்டி கொடுக்காம இருக்கா, நீங்க செஞ்ச காரியத்தெல்லாம் வெளிப்படையா சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும், அதான்டா எனக்கும் புரியலைங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சரி அன்னைக்கு கோயில்ல அத்தனை பேர் இருந்தாங்க,
சொந்தமல்ல, யார் கண்ணுக்கும் தெரியாத சூடாமணி உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சான்னு கேட்குறாங்க. அதான் ஏன் சொல்றேன், நீங்க பார்த்ததும் ஒண்ணுமே இல்ல, பாட்டி அம்மா சொல்றதும் பொய்யுங்கிறாங்க சனியன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, சூடாமணி ஜெயில தான் இருக்கான்னு சனியன் சொல்றாங்க. இல்லடா, நான் வேணா போய் சொல்லுவேன், ஆனா என் கண்ணு போய் சொல்லாது. நீ போய் அந்த வெறும்பைய வீட்டை விசாரி, அவன் வீட்டை நோட்டம் போடு, சூடாமணி வந்துட்டாளா இல்லையாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சரிங்க ஐயா, சண்முக வீட்டை நான் நோட்டம் போடுறேன், உளவு பார்த்துட்டு வந்து சூடாமணி வந்துட்டாளா வழியாங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்ட்டு போறாங்க சனியன். நானும் போய் முயற்சி பண்றேன், அவ வந்துட்டாளா வழியாங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க சவுந்தரபாண்டி. ரத்னா பிரசிடண்டோட கையெழுத்தெல்லாம் வேணும், இந்த கையெழுத்து போட்டு கொடுன்னு சண்முகத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ரத்னா. வாரணியும் அவங்க டூட்டியை முடிச்சு வந்து நிற்கிறாங்க. இந்த பக்கமா பாத்தியாத்தா, ரத்னா அவ வேலையே அவளுக்கு கிடக்குது, இதுல பிரசிடென்ட் வேலையும் சேர்த்து அவ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வைகுண்டம். அந்த இடத்துக்கு பரணி கிட்ட கேட்குறாங்க சண்முகம். பரணி, பிரசவ வலி வந்துருச்சுன்னு ஓடினியே, அந்த பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அது ஏன்டா கேட்குற, அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை, குழந்தைக்கு கொடி சுற்றி இருக்கா அப்படின்னு எப்படி குழந்தை எடுப்பாங்கன்னு கேட்குறாங்க வைகுண்டம். அதுதான் பெரிய டேஞ்சர், நான் கொடுத்த மாத்திரை மருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்காங்க. ஜிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லி அதில் அவங்கள ஏற்றி விட்டுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரேங்கிறாங்க பரணி. ரத்னா, நீ ஏதாவது சமைச்சு வச்சியான்னு கேட்குறாங்க பரணி. அடியே எங்கடி எனக்கு டைம் இருந்துச்சு, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் வெளியில் சாப்பிட்டுக்கலாங்கிறாங்க ரத்னா. சரி விடுங்கடி, நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேங்கிறாங்க சண்முகம். சரி, கனியும் வீராவும் எங்க, அவங்க 2 நாளாக நான் தலை சீவி விடல, பின்னல் பிரிக்கல, பாவாண்டி தலையே அரிக்க போகுது, எங்க இருக்காங்க 2 பேருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கனி ஓடி வந்து, அண்ணி இங்க பாருங்களேன், எனக்கு தலைக்கு குளிப்பாட்டி எனக்கு ஜட பண்ணி விட்டுருக்காங்க, ஜட அவரவே அவராது. வீராவும் அங்க வராங்க. ஆமாண்டி பரணி, இங்க பாரு, எனக்கு எவ்வளவு நல்லா அழுத்தி சீவி பின்னி விட்டுருக்காங்க பாரு, ஜட அவரவே அவராதுங்கிறாங்க வீரா. ரத்னக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வீரா கேட்குறாங்க. பரணி சொல்றாங்க, ஏய் சிக்கலான கேசடி முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வரேன், நான் குளிச்சுட்டு சமைச்சு கொடுக்குறேன், இந்த ஒரு வேளையும் கடையில சாப்பிட்டுக்கோங்க, மத்தியான சாப்பாடு நான் சண்முகத்துக்கிட்ட செஞ்சு கொடுத்து அனுப்புறேங்கிறாங்க பரணி. அச்சோ, இம்பட்டு நேரம் கழிச்சு ஹோட்டல்ல சாப்பிட்டு போகணுமா, டைமே இருக்காதுங்கிறாங்க வீரா. எதுக்கு எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், காலையிலேயே இட்லி செஞ்சு வச்சிருக்கேன், ஆளுக்கு 2 இட்லி பிச்சு போட்டு சாப்பிட்டு போங்கிறாங்க. எது சுட சுட இட்லியா, ஆஹா இப்படியெல்லாம் சாப்பிட்டு எம்பட்டு நாளாச்சுங்கிறாங்க வீரா. சூடா இட்லி மட்டும் இல்ல, கூடவே குடல் குழம்பும் வச்சிருக்கான்னு சொல்றாங்க வைகுண்டம். எது குடல் குழம்பு, ஆஹா இட்லிக்கு குடல் குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குமே அப்படிங்கிறாங்க சண்முகம். இருக்கும் போதே நாக்குல எச்சு ஊறுதுங்கிறாங்க. ஆமாமா எனக்கும் தாங்கிறாங்க வைகுண்டம். தேங்க்ஸ் சொல்றாங்க பரணி. எனக்கு சுடுதண்ணி வைக்க கூட நேரம் இல்லை, நான் போய் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வரேங்கிறாங்க பரணி. எதுக்கு அத்தனை பச்சை தண்ணியில குளிக்கிற, உனக்கு சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேன், பச்சை தண்ணியை உள்ள ஊற்றி வெளாவே நிதானமா குளிச்சுக்கிட்டு வா, மத்தியானத்துக்கும் சேர்ந்தே நான் சமைச்சிட்டேன்னு சொல்றாங்க சூடாமணி. ஏதோ மத்தியானத்துக்கே சேர்த்து சமைச்சிட்டீங்களா அப்படின்னு நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அவ எங்க தூங்குனா தானே எந்திரிக்கிறதுக்குன்னு சொல்றாங்க வைகுண்டம். கரெக்டா வெட்டிக்கிளி வந்துட்டாங்க. வைகுண்டத்தையும் சூடாமணியும் கடற்கரையில பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெட்டிக்கிளி. சூடாமணி தன் குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமா அப்படியே சூறாவளி காத்து வந்த மாதிரி சௌந்தரபாண்டியும் சனியனும் சண்முக வீட்டை உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.